இப்போ நீங்க கலந்துக்காம விட்டா முத்து மாமா உங்ககிட்ட பேசவே மாட்டாராம். அண்ணன் சொல்லுச்சு, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வாங்கக்கா. சரி, கலந்துக்கிறேன். வெரி குட். சூப்பர்மா. இவ்வளவு நேரம் நீ பயந்துட்டு இருந்தல்ல, உனக்கு ஷாக் எல்லாம் அடிக்காதுமா. அப்பா எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. தைரியமா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். நீங்க அடுத்தடுத்து போட்டியை வைக்க வைக்க எனக்கு தான் ஷாக் அடிக்குது. ஏன் உங்களுக்கு ஷாக் அடிக்குது மாமா? சாப்பிடுற டைம் தள்ளி போகுதுல்ல, அதான். சரி, சீக்கிரம் போய் போட்டியில கலந்து ஜெயிச்சுட்டு அப்புறமா போலாம். வெண்ணிலா வா, சீக்கிரம் போலாம். வா, வாங்க வாங்க வாங்க. இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நீங்களே உங்க கேள்விக்கான பதில சுட சுட உங்க கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க. அவங்க உங்க பேப்பர்ல இருக்க கேள்வியை தான் அவங்க கணவர்கிட்ட கேட்க போறேன். ஓகேவா? போட்டிக்கு போலாமா? போலாம். திரும்பவும் சொல்றேன், இது மைல்டு ஷாக் தான். சின்னதா குறுகுறுன்னு இருக்கும், அவ்வளவுதான். எல்லாரும் தைரியமா இருங்க. என் ஹஸ்பண்டுக்கு என்ன பத்தி சகலமும் தெரியும். இந்த கேம்ல நான் வேணா தப்பு பண்ணிருக்கலாம், அவர் கண்டிப்பா தப்பே பண்ண மாட்டாரு. சரியான பதில கண்டிப்பா சொல்லுவாரு. சூப்பர். அதை கேட்கறதுக்கு நாங்க எல்லாரும் ஆவலா இருக்கோம். வாங்க, வந்து இந்த சேர்ல உட்காருங்க. அவ்வளவு தைரியமா பேசுனீங்களா? உட்காருங்க. உங்க கணவரை ரெடியா இருக்க சொல்லுங்க. உங்க மனைவியோட பள்ளி பருவத்துல இருந்து ஒன்னா படிச்சு இப்ப வரைக்கும் சிநேகிதியா இருக்கிற அந்த பொண்ணோட பேர் என்ன? லாவண்யா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, முத்தரசன் அதுல ஜெயிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி சொதப்பிடாதடா. டேய், அவன் என் ஒய்ஃப்டா, பாவம்டா. அப்படி பார்த்தா முத்தரசன் ரொம்ப ரொம்ப பாவம்டா. அவன் நிலைமை புரியுது. ஓகே ஓகே ஓகே. முதல் கேள்விக்கு சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க ப்ரோ. அடுத்த கேள்வி, உங்க மனைவிக்கு என்ன சட்னி பிடிக்கும்? வெங்காய சட்னி. உங்க மனைவிக்கு புதினா சட்னி பிடிக்கும்னு எழுதியிருக்காங்க. நீங்க வெங்காய சட்னின்னு கவுத்துட்டீங்களே ப்ரோ. ஆமாமா, அவளுக்கு புதினா சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி, உங்க உறவினர்கள்லயே உங்க மனைவிக்கு பிடிச்ச உறவினர் யாரு? ஏன் அம்மா. என்னங்க எல்லாத்தையுமே தப்பா சொல்றீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன் நான் மட்டும் தக்காளி சட்னி கேட்டா நீ தேங்காய் சட்னி தானே பண்ற? கேட்டா நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இது போதுன்னு சொல்ற. லேட்டா வந்தா கதவை திறக்காம எத்தனை நாள் நைட்டு ராக்கோலியா நாளைய விட்டுருப்ப. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் விட்டுருவேனா? அட பாவி, போட்டி முடியட்டும், உன்னை கவனிச்சுக்கிறேன். போட்டி முடியவே வேண்டாம், இப்பவே உன்னை. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? இன்னும் எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கும் உனக்கு சொல்ல தெரியல. பயப்படாதீங்க, உட்காருங்க. அடுத்தது உங்களுக்கான கேள்வி, உங்க மனைவிக்கு எந்த Dress பிடிக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த Dress தான். யா, சூப்பர், சரியான பதில். மச்சி புரியுதுடா, ஒன்னு ரெண்டு சொல்லிட்டு அப்புறம் மாத்திக்கிறேன்டா.
ப்ளீஸ்டா. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். உங்க ஒய்ஃப் உங்களுக்கு முதல் கொடுத்த கிஃப்ட் எது? வாட்ச். என்னங்க நீங்க மறந்துட்டீங்களா? ஐயோ, கையிலே போட்டிருக்கீங்கல்ல மோதிரம். ஐயோ சாரிமா. உங்க மனைவிக்கு பிடிச்ச படம் என்ன? பாஷா. திருநெல்வேலியில உங்களுக்கு பிடிச்ச அல்வா எது? இருட்டுக்கடை அல்வா. உங்க மனைவியோட பிறந்த நாள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா பிறந்த கிழமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லட்சுமிகரமான வெள்ளிக்கிழமை. சரியான பதில். உங்க மனைவி எழுதியிருக்கிற கிழமையும் நீங்க சொன்ன கிழமையும் சரியா இருக்கு. உங்க மனைவியோட ராசி நட்சத்திரம் என்ன? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். உங்க ரெண்டு பேரோட பதிலும் சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின். இந்த உலகத்திலேயே உங்க மனைவி முக்கியமா நினைக்கிறது யார? வேற யாரும் இல்ல, என்னதான். உங்க மனைவியும் முத்துமாமன் தான் எழுதியிருக்காங்க. எஸ், சூப்பர். கிரேட்ண்ணா, எல்லா கேள்விக்கும் பதில சரியா சொல்லிருக்கீங்க. நீங்களும் உங்க மனைவிக்கு சலைச்ச வரலன்னு காமிச்சிட்டீங்க. அண்ணி போங்க அண்ணி. அண்ணி சூப்பர் அண்ணி. என்னமோ தாயங்க நீங்க போக மாட்டேன் அது இதுன்னு. அண்ணன் எப்படி கலக்கிட்டாருன்னு பாத்தீங்களா? ஆமா ஜனனி, என்னால நம்பவே முடியல. எனக்கு அழுகையா வருது. போட்டியில ஜெயிச்சதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? மச்சி சூப்பர்ரா. உன் மனைவியோட முகத்துல தெரிஞ்ச எதிர்பார்ப்பும் பயமும் இருக்கே. அடடா, அத சொல்ல வார்த்தையே இல்ல. அது அத்தனையையும் சத்தியமா எத்தனை விலை கொடுத்தாலும் அந்த அன்பை வாங்கவே முடியாது. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் மச்சான்.
விளையாடுறியா? சேச்சா, எல்லாரும் ஒரு இன்வால்மெண்ட்டோட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீ எனக்கு முதல்ல சொல்லிடுவேன்னா அது தப்பு இல்லை மச்சா. ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். எங்களோட மனைவிங்கெல்லாம் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் கலந்துக்கலன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சீரியஸாக இருக்காங்கன்னா உன் மேலே அத்தனை பிரியம் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. நீ தோத்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற மனைவி உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்படா. அதனால இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தோணுதுடா. அண்ணே, யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லைண்ணே, சீக்கிரம் அண்ணே. சொல்றதுலாம் ஓகே, ஆனா இது ரொம்ப இதுல நீங்க எப்படியும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால ஆன்சர் எல்லாத்தையும் நாங்க சொல்லிடுறோம். அண்ணே, அண்ணி பிறந்த கிழமை வந்து ஆனா ஒண்ணு, உங்க அண்ணியை பத்தி எனக்கு ஒரு விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது. அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. எல்லா கேள்விக்கான பதிலையும் நாங்க சொல்லி கொடுத்ததா நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். அண்ணி முன்னால நீங்க ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. புரியுதுடா, நீ சொல்ற காரணம்லாம் ஓகே. ஆனா அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல பாரு. அவளை நான் புரிஞ்சுக்கவே இல்லையோ, அதெல்லாம் நினைக்கும் போது தான் குற்ற உணர்ச்சியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. நீங்களாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா இப்போ உங்களால தான் வெண்ணிலா சந்தோஷமா இருக்கா. தேங்க்யூ. டேய், நீ எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சியா? அதாவது உன்னை பத்தி உன் ஒய்ஃப் வெண்ணிலாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ என்னடானா வெண்ணிலாவை பத்தி கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாம தலையை சொறிகிற. இனிமேலாவது வெண்ணிலாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண. அது மட்டும் இல்ல, இங்க நடந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். வெண்ணிலாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், புரியுதா? இது வந்து ஒரு இனிமையான சங்கமத்தின் நிகழ்வு. அதனால ஜெயிச்ச முத்தரசன் வெண்ணிலா ஜோடிக்கு மத்த அத்தனை ஜோடியும் ஒண்ணு சேர்ந்து இந்த பரிசை வழங்குமாறு கேட்டுக்கிறேன். முத்தரசன் வெண்ணிலா, முத்தரசன் வெண்ணிலா. இப்பொழுது முத்தரசன் வெண்ணிலா தம்பதியினர் உங்க மத்தியில சில வார்த்தைகள் பேசுவார்கள். ஆனா என்னங்கண்ணே, என்ன பார்த்த வார்த்தையே வர மாட்டேங்குது. வழக்கமா பட்டன் பேசிடுவேன். இன்னைக்கு சந்தோஷத்தில் தடுமாறுது. ஏன்னா ஒரு பக்கம் என் நண்பர்களோட அன்பு, இன்னொரு பக்கம் வெண்ணிலாவோட அன்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் பேசுறத விட வெண்ணிலாவே பேசிட்டோம். ஐயோ மாமா, பேசு. பேசுங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க எல்லாருமே ஒரு நாள் எங்க ஊருக்கு, எங்க வீட்டுக்கு வரணும். என் கையால உங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. ப்ரோ ஒரு நிமிஷம், மைக்க கொடுங்க. என்ன இன்னொரு முக்கியமான பரிசு வெண்ணிலாவுக்காக ஸ்பெஷலா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பரிசை நாங்க கொடுக்கல, முத்தரசன் தன்னோட மனைவிக்கு கொடுக்கிற பரிசு. அந்த பரிசு கொண்டு வாங்கம்மா.
வெண்ணிலாவுக்கு எங்க எல்லாரோட சார்பிலையும் அன்பா நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, முத்தரசன் கொடுத்த பரிசை வெண்ணிலா இங்கேயே பிரிச்சு பார்க்கணும். இதுதான் முத்தரசு உங்களுக்கு வாங்கி வச்சிருந்த பரிசு. உங்களோட முகூர்த்த புடவை சமீபத்தில் பாழாயிடுச்சுன்னு எங்ககிட்ட சொன்னாரு. அதனால அதே போல இன்னொன்று வேணும்னு கேட்டாரு. மிகுந்த சிரமத்துக்கு அப்புறம் அவர் இதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கினாரு.